ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற துளிகள் கிறிஸ்து பிறப்பு கால நிகழ்வுகள். கிறிஸ்து பிறப்பு கால நிகழ்வுகள். முதலாவது உலகமெங்கும் முதலாம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்பட்டது. லூக்கா 2 அதிகாரம் வசனம் 1-2. இரண்டாவது, மேய்ப்பர்கள் தேவ தூதனையும் தேவ மகிமையையும் கண்டார்கள். லூக்கா 2:9. மூன்றாவது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இரட்சகர் பிறந்த நற்செய்தி கிடைத்தது. லூக்கா 2 அதிகாரம் வசனம் 10-11. நான்காவது, பூமியிலே பரமசேனையின் திரள் தேவதூதனுடன் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும்படி துதித்து பாடினார்கள். இது லூக்கா 2 அதிகாரம் வசனம் 13-14. ஐந்தாவது, தங்களுக்கு சொல்லப்பட்டதை கண்டதை மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணார்கள். ஆறாவது, கிழக்கிலே கிறிஸ்துவின் நட்சத்திரம் உதித்தது. மத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனம். ஏழாவது, எருசலேம் நகரத்தாரும் ஏரோது ராஜாவும் கலங்கினார்கள். மத்தேயு 2 அதிகாரம் 3வது வசனம். எட்டாவது, இயேசுவை தரிசிக்க சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியது. மத்தேயு 2 அதிகாரம் 9வது வசனம். இது இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள். இவைகளையும் நாம் வாசித்து அதை தொடர்புள்ள காரியங்களை வாசித்து சிந்தித்து செயல்பட கர்த்தராகி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமாக இந்த கிறிஸ்துமஸ் கால வாழ்த்துக்களை உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.